அனைவருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். டாக்டருக்கு வந்து கழுத்து சுளுக்கு விழுந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க பெரியம்மா வந்து சிந்து நீ வந்து சுளுக்கு எடுத்து விடுமாங்கிறாங்க. சிந்துவும் ஓகேன்னு சொல்லி சுளுக்கு எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து டாக்டரோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அனார் போய் கதவை போய் தட்ட போகிறாங்க. கரெக்டாக டாக்டரோட அப்பா வந்துடுறாங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. அவள் எதுக்கு கதவை உள்ளே போட்டிருக்கா, அவள் எதுக்கு என் பிள்ளைக்கு சிந்து வந்து எதுக்கு சுளுக்கு எடுத்து விடணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வீட்டுக்காரி வந்து மனைவி தான் பார்க்குறா, எல்லாம் அவள் பார்த்துக்கிடா, அவள் பொண்டாட்டி தானே, அவள் பார்த்துக்கிடா, நீ உன் வேலையை மட்டும் பாரு போ அப்படிங்கிறாங்க. முறைச்சிட்டு நிற்கிறாங்க. என்னடி முறைக்கிற அப்படின்ட்டு டாக்டர் அவங்க அப்பா கோவம் வந்துடுது. சிந்து வந்து அவன் கூட சேர்த்து வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்காது. ஆனால் கண்டிப்பாக நீங்களே கூடிய சீக்கிரம் சிந்துவை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுவீங்க, அது நடக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து உள்ள ரூம்குள்ளே காட்டுறாங்க. டாக்டருக்கு வந்து அவங்க வந்து ஷர்ட்டை கலட்ட சொல்கிறாங்க. ஷர்ட்டெல்லாம் கலட்டினதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் தடவி சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுறாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடே அப்படின்னு சொல்லி சிந்து சொல்லவும் எதுக்கு அப்படிங்கிறாங்கடா. கண்ணை மூடு அப்படிங்க. கண்ணை மூடினதுக்கப்புறமா கழுத்தை வந்து நல்லா மேலே தலையை கீழே நாடியும் பிடிச்சிட்டு இந்த சைடு நல்லா திருப்பி டடக்குன்னு சூடு கழுத்து விட்டுறாங்க. வலிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த பக்கமும் சூடு டடக்குன்னு கழுத்தில் எல்லாம் திருப்பி விட்டுறாங்க. அது சரியாக போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் நல்லா கழுத்தை அசைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. அசைச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே சுருக்க 2 நிமிஷத்துல எடுத்துட்டியே, பிசியோதெரப்பியில் இருக்கவங்க கூட 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொன்னாங்க, நீ 2 நிமிஷம் தான் எடுத்துகிட்ட, பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி சட்டையை கூட அப்படிங்கிறாங்க. இருங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயெல்லாம் ஒரு துணியை எடுத்து தொடச்சி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே சிந்துக்கும் டாக்டருக்கும் இங்கே வந்து ரொமான்டிக் சாங்கு, மெலோடி சாங்கு இந்த எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள உள்ள லவ்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து இங்கே அவர் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க பெரியமாட்ட சொல்லி கிளம்புறாங்க. இப்போ ஓகேவாப்பா சிந்து சுருக்கு எடுத்து விட்டாலான்னு நல்லா சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க அப்பா வந்துட்டு சரிடா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அதனால் டக்குன்னு வந்துடுறாங்க. சிந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க மத்தியானம் அப்படிங்கிறாங்க. திரு முடிக்கிற டாக்டர் சரி நான் முடக்கத்தான் கீரையை வந்து சூப் வச்சு ரசம் வச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வாயு உடம்புல இருக்க எல்லாமே வெளியேறிடும், இந்த மாதிரி சுளுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மேலேருந்து அவங்க அம்மா பார்த்துக்கிட்டேவும் அவங்க தைமமும் என்னக்கா வர வர இவன் வந்து ஓவராக தான் எல்லாத்தையும் உரிமை எடுத்து பண்ணுறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆறுமுகத்தை காட்டுறாங்க. அவர் வந்து குஷியாக இருக்கார். என்ன ஆறுமுகம் ரொம்ப குஷியாக இருக்கா, போன வேலையெல்லாம் என்னாச்சு சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. என்னடா சொல்கிறேன், நிஜமாம்மா ஒரே நாள்லையே என்னம்மா நீ என்னம்மா சொல்கிறேன்னே, பைரவிக்கு உனக்கு பிடிக்கிறோம்ல பிடிச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறியா, நான் அதை சொல்லலாமா, பைரவியோட ஃப்ரெண்டு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு கேட்குறியோன்னு நினச்சேன். அப்புறம் அங்கே என்னடா நடந்துச்சுங்க, எல்லாத்தையும் விடாமல் அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்தில் நடந்த ரகலை, அவங்க ஃப்ரெண்டு வந்து எப்படி அவரை அடித்து வெளியே பார்த்தினாங்க, பைரவி அவரை அடித்து வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணது, காட்டுக்குள்ளே யானையை பார்க்க விரட்டி ஓடுனது, ஊஞ்சல் கட்டி கொடுத்தது, ஊஞ்சலில் படுக்க வச்சது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க இதெல்லாம் கேட்டு கண் கலங்கிட்டு என்னம்மா இதுக்கே இப்படி அழுதா எப்படி, பைரவி என்னை கட்டி பிடிச்சா நீ அதுக்கு மேலே எப்போ போலக்கண்ணே போடா நீ வேறு பைத்தியக்கார அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. எது எப்படியோ உனக்கு பைரவிக்கு நல்லா செட் ஆச்சுன்னு எனக்கு ஓகேடா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் டாக்டர் வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டருக்கு வந்து ஃபோன் வருது. ஹாஸ்பிட்டலில் வந்து அமைச்சர் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து நெஞ்சு வலி, ஸோ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் வரணும் அப்படின்னு. இவர் சீக்கிரமாக ஸ்பீடாக நான் வந்துடுறேன், நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு.